கார்த்திகை தீபம் சீரியலில் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டான குட்டி ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாச்சியார் ஐஸ்வர்யாவை சந்தேகப்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு அவங்க செக்கப்காக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு தான் டாக்டராக இருக்காங்க. அவங்க ஐஸ்வர்யாவை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கூடவே அருணும் தான் போயிருக்காரு. 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ ஐஸ்வர்யாவும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவங்க முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சு போயிடுது. ஸோ 2 பேருக்குமே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. 2 பேருக்குமே பயங்கர கோவம். உன்னை என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு குழந்தை விஷயத்தில் இப்படி எல்லாரும் ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா அங்கேருந்து திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அருணும் நாச்சியாரும். ஸோ 2 பேருமே வீட்டுக்கே வராத, எங்கள் மூஞ்சியில் முழிக்காத, எங்கே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் அங்கே வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் வந்து மாஸ் பண்ணுறாருங்க. ஆனந்தும் அருணும் வந்து நம்ம கார்த்திகை அவமானப்படுத்தணும், ஸோ அவனுக்கு தொழில் முதலாளின்ற அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்துக்கும் அருணுக்கும் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சீன் கொண்டு போகிறாங்க. தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு மாலை போடுற மாதிரி வராங்க. ஆனால் நம்ம கார்த்திக் அந்த டைமிங்கில் கேட்ட திறந்து உள்ளே வராரு. பார்த்தா நம்ம கார்த்திக்கு தாங்க அந்த மாலை மரியாதை எல்லாம் நடக்குது. ஸோ இந்த பக்கம் அருண் ஆனந்த் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. கார்த்திக் எங்கே போனாலும் இவனுக்கு மரியாதை கிடைக்குது, எப்படி நடக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க 2 பேருமே. ஆனந்துக்கு இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குதுங்க. மீண்டும் மீண்டும் வந்து நம்ம ஆனந்த் வந்து கார்த்திக்கிட்ட தோற்று போய்கிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பாக சீக்கிரமே கார்த்திக் வந்து இந்த ஒரு சவாலில் ஜெயிக்க தான் போகிறாரு. ஆனந்த் கண்டிப்பாக இந்த சொத்தை பிரிக்கவே முடியாது. அது கண்டிப்பாக நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கார்த்திக் தான் வந்து ஜெயிக்க போகிறாரு இந்த ஒரு சவாலில். ஸோ கார்த்திகன் தீபா 2 பேருமே ஜெயிச்சு கண்டிப்பாக அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ தான் போகிறாங்க. மீனாட்சியும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ வைக்க போகிறாங்க. ரியாவை வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க.